அந்த பருதேசி கூட போய்க்கிறிய, அந்த பருதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா? அவனுக்கு ஊடுக்குதா, அவனுக்கு வாசலுக்குதா, அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா? இல்லைங்க, இல்ல இல்ல. அவனை கத்தி எடுத்துன்னு இந்த ஊருக்கு வந்தா வெட்டாத விடுறதில்ல. இது ஏன் சத்தியம் சத்தியம் சத்தியம். இது மாமியா நாகம்மா மேல சத்தியம். அவன் வந்தான்னா கத்தி எடுத்துன்னு வெட்டுறதுதான். நம்பி வச்சு கழுத்தி அடிச்சே உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தண்டி நானு, எப்படி எல்லாம் வளர்த்தண்டி நானு. எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. நீ அவன் கூட போய்க்கிறியாடி. ஏய், இந்த ஊர் பக்கம் வந்தீங்க 2 பேரும் புலி 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 தான். அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன். எங்க புள்ள போட்டு மிரட்டுறீங்க நீங்க? உன்னை போலீஸ்கார் இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. இதாமல டிஸ்க்ளைமரு, இது ஒருக்கா படிச்சிரு. படிச்சிருக்கியா நீ? இதுவரை படிச்சிரு. +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர். ஆடு மேய்ச்சு அம்மா என்ன செய்றாங்க? டெய்லர். படிக்க வச்சாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. எத்தனை பசங்க நீங்க? நானும் என் தங்கச்சி 2 பேரு. தங்கச்சி என்ன பண்றா? +2 படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. +2ல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். அது வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? மேரேஜ் பண்ணி வந்த பையன் எங்க ஃப்ரெண்டோட பெரியம்மா பையன். அவங்க கூட பேசி அப்படியே லவ் ஆயிடுச்சு. லவ் ஆயிட்டு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரரை கொலையா கொன்றுப்பானே. இல்லை, நான் மறந்துடுறேன், எங்கள் வீட்டில் என்ன நம்புறாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி குத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் முடியல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அப்ப எப்படி அவரை பழக்கம் ஆச்சு? சும்மா ரோட்ல நான் அவங்க ஊரை தாண்டி தான் போனோம் ஸ்கூலுக்கு. அவர் என்ன பண்றாரு? அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இங்க உட்கார்ந்து பேசுறல, இது ப்ரோக்ராம் தெரியும்ல உனக்கு? தெரிஞ்சுதான் வந்த? தெரிஞ்சுதான் வந்து. சரி சொல்றேன். நம்மளை விட அவங்க ரொம்ப கீழ் கேஸ்ட், அவங்கள போய் லவ் பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அடிச்சிட்டாங்க. என்ன அடி? இறக்கம் இல்லையா உனக்கு? ஆனா ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இல்ல, நடக்காத ஒண்ணு கூட நடந்துச்சு, உங்க பொண்ணு இங்க நின்று பேசிச்சு அந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பிறகு எங்க அப்பா என்ன பண்ணாரு, கத்தி எடுத்து கழுத்துல வச்சிட்டாரு. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருப்ப? செத்திருப்ப. ஏய், எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, கழுத்தை ஃபுல்லா பிடிச்சிட்டு நான் போயிட்டு ஒரு நாளைக்குள்ள நீ தூக்க மாட்டேங்கிற, இல்லைன்னா நானே மாட்டிடுவேன் உன்னவ உங்ககிட்ட சொன்னாரா? அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். எங்க அம்மா அவன் நம்மளை விட ரொம்ப கீழ் கேஸ்ட், யாருன்னா சொன்னாங்கன்னா அசிங்கண்டி எனக்கு வேணாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா ஃபர்ஸ்ட். நல்லதானே சொல்லிக்கார அப்புறம் நான் கல்யாணம் பண்ணா நான் செத்துருவோமா, எனக்கு வேணாமா அப்படின்னு, நீ சத்தா கூட பரவாயில்ல, அந்த பையன்கிட்ட போவாத, கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பிறகு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டது. கிளம்பிட வேண்டியதான். எப்படி வந்தீங்க வெளியே? காலேஜ் கிளம்பி. ஆனா உன்னை நம்பி காலேஜுக்கு அனுப்பினாங்க. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. பொம்பளை பொண்ணு படிக்க வைக்கணும்னு நம்ம சொல்றோம், உங்களை நம்பி படிக்க அனுப்புறாங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது எதுக்கு லவ்? காதல் வந்துருச்சு. அது எப்படி வரும்? இயல்பா வருதுதான், இல்லன்னு சொல்ல. அதெல்லாம் ஃபைட் பண்ணறதுக்காக தானே இந்த பெண்கள் தைரியமா இருக்கணும்னு சொல்றது. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரியம் பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. நீ பண்ணது சரியா? யோசிச்சு பாரு. எந்த பெத்த தாயாது தகப்பனாவது படிச்ச பொண்ண படிக்காத ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? தெரியல. உங்க அப்பா பெரிய சொத்துக்காரரோ இல்ல பெரிய பணக்காரனோ இல்ல. உன் கடமை என்னது? ஆனா நான் என்ன படிக்கிறது டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆனா எப்படி படிக்க முடியும்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு எவ்வளவு ஆசைகளை வச்சு உங்களை படிக்க வைக்கிறாங்கம்மா. சாரி, எனக்கு தெரியாது. ஒரு படிப்பு கூட ஒழுங்கா முடிக்காத பையன் உன்னை எப்படி பாத்துப்பான்? இப்ப நான் படிப்பு வரல, அவனுக்கு பிடிக்கல படிக்க, இதெல்லாம் ஒரு காரணமா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? லவ்ங்கிறது வரதான் செய்யும், இந்த வயசுல வரதான் செய்யும். ஆனா அதையெல்லாம் தாண்டி வரதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். இடையில அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படி 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 அவங்க டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிருந்தாங்க. அப்போ நானும் அவங்களும் வெளியில போயிருந்தோம். எங்க போனீங்க? அங்கே பக்கத்தூர்லேயே
ஓ அப்படியா விஷயம். அப்போ வந்துட்டு அவங்க ஊருக்கார் வந்து பார்த்துட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்கள திட்டுறதுக்கு ஏதாச்சும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டார்ச்சர்ல பெத்தவங்க திட்டுனா அது உங்களுக்கு டார்ச்சர். நியாயமா அதெல்லாம். பொண்ணு லவ் பண்ணா போமா லவ் பண்ணு பரவாயில்ல சப்போர்ட் பண்றோம்னு சொல்லுவாங்களா பெத்தவங்க? எனக்கு இந்த பொண்ணை திட்டவும் மனசு வரல. என்னன்னா அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அவ வேற வழி இல்லாம தான் அவனை போய் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே போயிருக்கா. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசல். போஸ்ட் பண்ணி வெளியே வந்தது தெரியல மேடம். எங்க உங்க புள்ளதான் கத்தின்னு போயிட்டு இருக்கிறான். என்ன மருந்து கொடுத்து கத்தின்னு போயிட்டான். பேசிட்டு இருக்கேன் அங்க நீ போய் சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாருதா இல்ல அந்த தாயை பாக்குறதா? தம்பி நீ என்னப்பா சொல்ற? என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? என்ன முடிவுல இருக்க? விட்டு போக முடியாது. அப்ப அம்மா என்னம்மா அப்பா செய்வாங்க? அவங்களையும் பார்க்கணும். மனுஷனாடா நீங்க எல்லாம். போலீஸ்கார் சொல்றாரு போலீஸ் ஸ்டேஷன்ல உன் மகன் கட்சா பீஸ் பீஸா பண்ணி போட்டுருவோம் நாங்க ஆளு தெரியாம. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போட்டும். எங்க வீட்டுல எப்படி இருந்தாலும் இவனே சாவச்சிருவாங்க என்னை சாவச்சிருவாங்க. என்ன கொலை பண்ணிடுவேன். லைட்டோட லைட் ஆள் வச்சு கண்ணாடமா வச்சு கழுகு போட்டேனா? அவங்க வீட்டுல இவங்க 2 பேருக்கும் இருக்கிற தொடர்பு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பாத்துருக்காங்க. சோ அது வேற வழி இல்லாம கட்டாய கல்யாணம் பண்ணறதுக்கு விருப்பம் இல்லாம அந்த பையனை கூப்பிட்டு என்ன கூட்டிட்டு போயிடுன்னு அவ ஃபோர்ஸ் பண்ணிருக்கா. அப்படிதான் வெளியே வந்திருக்காங்க. அந்த பொண்ணு படிச்சிருக்கணும். அந்த டைம்ல லவ்வுக்கு உள்ள போயிருக்க கூடாது. உங்க பையனும் பொறுப்பா நடந்திருக்கணும். 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. சின்ன சிறுசுங்க தப்பு நடந்து போச்சு. 2 வாரம் ஒன்னா இருந்துட்டாங்க. இதுல மட்டும் தெளிவா இரு. என் தம்பி உயிரோடவே இருக்க மாட்டான் மேடம். அந்த பொண்ணு கூட்டின்னு போனாக்கா என் தம்பியை நாங்க உயிரோடவே பார்க்க முடியாது. மணி இப்ப கூட பிரச்சனை இல்லை மணி. அந்த பொண்ணு விட்டுரு மணி. வேணாம் மணி. உன்னால எல்லாமே நடத்தோட நிக்கிற மணி. என்னடா என்ன சொன்னா கேட்க மாட்டேன். நான் சுதா பேசுறேம்மா. எங்க சரிம்மா? எங்கற சொல்வதெல்லாம் உண்மையிலுமா? அங்கிருந்து என்ன ஏங்கிறாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க வார்த்தை எல்லாம் சரியில்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உனக்கு வீட்டுக்கு வர இஷ்டம் பண்ண நான் வந்து உனக்கு கூட்டு போய் நான் வளர்க்குறேன். நான் வரலம்மா. சரி வர கட்டிப்போம். செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? அவனை கத்தி எடுத்துன்னு இந்த ஊருக்கு வந்தா வெட்டாத விடுறதில்ல. இது ஏன் சத்தியம் சத்தியம் சத்தியம். இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். அவன் வந்தான்னா கத்தி எடுத்துன்னு வெட்டுறதுதான். நம்பி வச்சு கழுத்தி அடிச்சாடி. ஜெய் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தண்டி நானு. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. நீ அவன் கூட போய்க்கிறியாடி. ஏய் இந்த ஊர் பக்கம் வந்தீங்க 2 பேரும் புலி தான். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன். ஹலோ மல்லிகாமா. என்ன சொல்லுமா? எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. என்ன பதில்? உங்க பொண்ணு கட்டாயப்படுத்தி தான் அந்த பையன் கூட்டிட்டு போயிருக்கான். இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஏன்னா நீங்க கட்டாய கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணப்போ அவளுக்கு அந்த கட்டாய கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டா. சரியாதானே செஞ்சிருக்கா. 2 வாரம் அந்த பையனோட சுத்தி இருக்கா. ஆஹா இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணே வர முடியாது நம்மளால. இப்ப அந்த பரதேசி கூட போய்க்கிறிய. அந்த பரதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா? அவனுக்கு ஊடுக்குதா? அவனுக்கு வாசலுக்குதா? அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா? இல்லைங்க இல்ல. அவன் கத்தி எத்தனை செஞ்சிருக்கிறான் உங்க அப்பா. அந்த பரதேசி வட்டாது போறதில்ல. அவன் அதை பொடிச்சு மடக்கணும். அந்த பரதேசி ஊர் இல்லன்னு தெரிஞ்சுதானே வந்துச்சு. அப்ப எங்க போச்சு? ஏன் உன் பொண்ணு ஏற்கனவே லவ் பண்ணச்சு உங்களுக்கு தெரியும் தானே? யாரியாவா? மரியாதை உனக்கு என்னோட மரியாதை? எங்க புள்ள போட்டு மிரட்டுறீங்க நீங்க? பரதேசி உன்னை போலீஸ்கார் வச்சுக்காதீங்க. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? பாருங்கம்மா இப்படித்தான் மிரட்டுறாங்க. இப்படித்தான் பேசுவாங்களே அவங்க. இந்த அம்மாட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா மேடம் எங்களுக்கு அந்த பொண்ணு வேணாம் மேடம். எங்களுக்கு இவ்வளவு தூரம் அவங்க பிரச்சனை இப்ப கூட அவங்க எப்படி சொல்றாங்க? அவங்க அப்பா வந்து கத்தி எடுத்துன்னு இப்ப கூட தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்களாம். எங்கடா இந்த ஏரியால தான் இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல.
நீங்க உங்க வாழ்க்கையை மட்டும் பார்த்து உங்க சுயநலம் மட்டும் பார்த்து அவங்க எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். ஏற்கனவே வீடு இல்ல, வாசல் இல்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நான் சொல்றது கேளுங்க, இப்போதைக்கு நீங்க பிரிஞ்சிருங்க. நான் உன் வீட்டுக்கு போனேன்னு சொல்லல, போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம். உன்னை ஏதாவது ஹோம்க்கு அனுப்புவாங்க, நீ படிப்ப முடி. பெரிய மனுஷன் கால்ல இருந்து காட்டுக்கு சொன்னால பாத்தீங்களா? நீ அந்த பொண்ணுக்காக உயிரை எங்களை யோசனை பண்ணி பாத்தியாடா? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுங்களை யோசனை பண்ணி பாத்தியா? ஆமா, நீங்க யாரு? ஐயோ, உங்களையும் விடுங்களா அண்ணா, நம்பி வந்தாலையும் விட முடியாது என்னால. அந்த பையன் நல்ல பையன், அதனாலதான் இந்த பொண்ணை கைத்து விடாம உட்காந்துருக்கான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்பி வந்த பொண்ணை விட மாட்டேன்னு சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஆனா இப்போ 19 வயசு 22 வயசுல அந்த பையனுக்கு கூட கல்யாணம் ஆகல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு வீட்டுல. இப்ப நீங்க 2 பேரும் குடும்பம் பண்ணறது எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு என்னப்பா? நான் எடுத்து சொல்லிட்டேன் என்ன விவரம்னு. நீங்க 2 பேரும் முடிவு பண்ணுங்க. என்ன பண்ண போற? முடிவு பண்ண முடியலண்ணே. அவங்க 2 பேரும் நான் சொல்றது எதுவுமே காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஒரு குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வந்து ஒரு காதல்ல சேர்த்து வைக்கிறதுல எனக்கு எந்த நியாயமும் தெரியல. அது எவ்வளவு பெரிய தெய்வீக காதலா இருந்தாலும் அதுல நியாயம் கிடையாது. அதனால நான் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? சொல்வதெல்லாம் உண்மை. நம்பி வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. நாங்க போலீஸோட பாதுகாப்புல உங்களை ஒப்படைக்கிறோம். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா.